ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மாசியை பத்தி பேசுறேன். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது சினிமால இருக்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சில காரணங்கள் தான். அப்புறம் மாசி இவர் சொன்ன மாதிரி நிச்சயமா இது ஒரு மாசான படம் தான். நான் இதுவரைக்கும் பண்ண படங்கள்ல நிறைய படங்கள் நான் போலீஸ் ஆபீசர் ஆக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் சென்டிமெண்டலா நான் போலீஸ் ஆபீசர் நடிச்ச படங்கள் எல்லா படங்களும் இது வரைக்கும் ஹிட்டா இருக்கு. ஆனா எல்லா படத்தை விட இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு போலீஸ் ஆபீசர். என்னடா போலீஸ் ஆபீசர்னா அதுதானே அப்படிங்கறத நினைக்கலாம். பட் இல்ல, இது ரொம்ப டிஃபரெண்டா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி. பர்ஃபார்மன்ஸ்னா டைரக்டர் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு படம் சொல்லலாம். பேட்ரியாட்டிக் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பக்கா கமர்ஷியல் பிக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் ரியலிஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லும்போது அதுல கமர்ஷியல் குவாலிட்டிஸ் இருக்காது என்னமோ அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா இது ரியலா இருக்கும், அதே நேரத்தில் கமர்ஷியலா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டெக்னிக்காலிட்டிஸ்ல டெக்னிக்கல் பார்க்கும்போது கேமரா ஒர்க் ஆகுது, அந்த மியூசிக், இந்த காமெடி வந்து கேரக்டர்லயே ஐ மீன் சிச்சுவேஷன் காமெடி இந்த படத்துல. சோ ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஹேமா அப்புறம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி. அண்ட் மிஸ்டர் பூபதி இந்த படத்துக்கு கேமரா பண்ணிருக்காரு. ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு லைட்டிங், ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு அப்கோர்ஸ் டப்பிங் பண்ணும்போது இந்த படம் டப் பண்ணும்போது உண்மையில ரொம்ப எனக்கே தெரியல இருந்தது. அடுத்தடுத்த சீன் எப்போ வருது டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த படத்துல இன்னொரு ஹைலைட்னா சாங்ஸ் தினா பண்ணிருக்காரு. இங்க சில பேர் நம்ம யூனிட்லயே நிறைய பேருக்கு சாங்ஸ் பிடிச்சிருக்கு, நிறைய அதுல டியூட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இதுல வந்து ஒரு சென்டிமெண்ட், மதர் சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்கு. அது எக்ஸ்ட்ராடனரி. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பாட்டு நான் பண்ணல. அப்படி ஒரு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு சாங். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் இம்மீடியட்டா நான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணிடலாம்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு இல்லை, நிச்சயமா படம் பார்க்கறவங்களுக்கு அப்படி தோணும். அவ்வளோ வந்து மதர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா தான் இந்த படம் வரும். ஸோ நிச்சயமா இது வந்து இங்க இன்னொன்று இப்ப புதுமையா இருக்கு. இங்க வந்து எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பிரஸ்ல பேசுறதோ ஒரு எனக்கு புதுசா இருக்கு. அவங்க ஏன் இங்கெல்லாம் இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களும் எல்லாம் ஆல்ரெடி படம் பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றது ஒரு புதுசான ஒரு விஷயம். சோ நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து கமர்ஷியல் ரீதியா மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும். அட் சேம் டைம் அவங்களுடைய நம்பிக்கை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வீண் போகாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புறேன். அந்த டைரக்டர் பத்தி சொல்லணும்னா இதுதான் முதல் தடவை இவருடைய காம்பினேஷன் நான் பண்றேன். அண்ட் நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சில நேரத்தில் புது டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது பெரிய ஸ்பார்க் இருக்கும். சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி கூட ஐயோ நான் இப்படி நினைச்சேனே, கதையை சொல்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனா திரையில பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஹலோ என்னங்க ஆஃப் பண்ணுங்க, அது என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? சில டைரக்டர்ஸ் கதை சொல்லும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது அப்படிங்க திரையில பார்க்கும்போது சொல்ற மாதிரி இல்லையே, சொன்ன மாதிரி இல்லையே, இது என்ன அதுன்னு சொல்லும்போது அது கடைசியில் நமக்கு தெரிய வருது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி. சோ கதையை சொல்றது வேற, திரையில கதையை சொல்றது வேற. சோ அந்த மாதிரி இந்த கதையை நான் கேட்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணது உண்மை.
அண்ட் தென் ஒர்க் பண்ணும்போது நிஜமா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி நைஸ். ஓகே, ஐ டிட் எ ரைட் திங் டு ஒர்க் வித் கிச்சா அப்படின்னு. ஒரு கமர்ஷியல் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஆர்ட் பிலிம் எல்லாம் நிறைய பண்ணிடலாம். ஐ மீன் எல்லாமே கஷ்டம் தான். ஐ மீன் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் பிலிம் மேக்கர்ஸ் ஆர் கான்டெம்பரரி பிலிம் மேக்கர்ஸ். கமர்ஷியல் பிக்சர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுல எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ். காமெடி வேணும்ன்றாங்க, அப்புறம் டியூட் வேணும்ன்றாங்க, அப்புறம் கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல. சோ எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் பிக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வித் எல்லாம் நல்லா இருக்கிற கலவையா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படி தாட்ஸ் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஐ வில் ரைட் கிச்சா as a commercial director, very nice commercial director. So it was fantastic working with him. And இந்த படம் நிச்சயமா ஜனங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான வெற்றிகரமான ஒரு படமா இருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் ஆக்டிங்ல நான் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். அது ஜனங்கதை பார்த்து சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய்ஹிந்த். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அனுபவம் இருக்கு. நான் ஒரு சில வார்த்தை பேசுவேன். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு படத்துல ஹீரோ டைரக்டருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அந்த படம் பாதி சக்சஸ். அதே மாதிரி ப்ரொடியூசர் இந்த படத்துல எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப அன்வனியமா ரொம்ப இதா இருந்து டைரக்டரும் ஹீரோவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்ண படம் அது. ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அர்ஜுன் சார் இதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், நானும் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் ஆன்டி போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் நல்ல போலீஸ் ஆஃபீஸர். பட் ரொம்ப நல்லா அவனுக்கு டப்பிங்ல அர்ஜுன் சார் சொன்னபடி டப்பிங்ல பார்க்கும்போது படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் நம்புறேன். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்தை எடுக்க உறுதுணையாக இருந்த ஹீரோ அர்ஜுன். ஏன்னா நான் சும்மா அமைதியா இருக்கும்போது முன்னாடி நீ இந்த படத்தை எடுக்கணும், உனக்கு ஒரு லைஃப் கிடைக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு படம் எடுக்க சொல்லி பெரிய ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. மாசிங்கிற படம் ஆக்சுவலா நானும் அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஃப்ரெண்ட். ஆரம்பத்துல இருந்து 2 பேரும் ஒன்னா இருந்து ஒன்னா தூங்கி எழுது அவருக்கு எனக்காக இது பெரிய கடனா பண்ணி கொடுத்துருக்காரு அந்த படத்தை. ஏன்னா அவருக்கு படம் வித்தியாசம் வரணும், அவர் பெரிய சக்சஸ் ஆகணும்னு ரொம்ப மனசார நினைக்கல. 84 நாங்கள் 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்டா இருந்த படம் என்ன பண்ணுது பெரிய ஹீரோ வரணும்னு பெரிய ஆசைப்பட்ட ஒருத்தனா. அதே மாதிரி இந்த மாசி படம் அவர் பெரிய வெற்றி அடையும், வெற்றியை பண்ணும் அப்படிங்கிறது நிச்சயமா சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த படத்துல கிட்டா சார் டைரக்டர் கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்ற ஒரு தெய்வம் மாதிரி அவர் இந்த படத்துல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அர்ஜுன் கொடுக்கணும். அவரும் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உடைச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு மேல சொல்ல போகணும்னு இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தப்போ நல்லா வரணும்னு இவ்வளவு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேரும் சேலம் இளங்கோ சாரு, ராஜா சாரு, செந்தில் சாரு, பரமசிவம் எல்லாருமே கூட வந்து இந்த படம் எக்ஸ்ட்ரானரி வந்திருக்கு, ஏன் நீங்க இப்படி இது பண்ணிட்டு சொல்லி கூட வந்து எல்லாருமே பூஸ்டப் பண்ணி அத்தனை தெய்வங்களுக்கு என் காலை தொட்டு வணங்குறது டைம்ல நான் ரொம்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளவு தூரம் கூட இருந்து கிட்டா சாரும் சரி எல்லாருமே கூட இருந்து இந்த படத்தை கொண்டு வரக்காக அத்தனை பேத்துக்கும் இந்த நேரத்தில் அவங்க காலை தொட்டு நான் ரொம்ப பணிவோடு வேண்டிக்கிறேன். இந்த படம் எக்ஸ்ட்ரானரி வரும். இந்த படத்துக்கு உழைச்ச அத்தனை பேத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோ சார் அவர்கள் சில வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சேலம் விநியோக உரிமை எடுத்திருக்கோம். இப்ப இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அர்ஜுன் சாருடைய படம் உடனே சேலத்துல இருந்து அவருடைய படத்தை எடுத்தோம். எடுத்தது ஒரு 1.5 வருஷமா இந்த படம் நம்ம டைரக்டர் கிச்சா சார் இந்த படத்தை போட்டு காமிச்சார். படம் பார்த்த உடனே எனக்கு எங்களுக்கு மனசுல பட்டது இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாரும் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய இஷ்யூ இந்த பேங்க் கொள்ளை, அதுக்கப்புறம் இந்த நகை கடை கொள்ளை, இந்த பிரச்சனை தான் பெரிய இஷ்யூ. அது என்ன காரணத்துக்காக அந்த என்கவுண்டர் நடந்தது, அது நடக்காம இருந்தா அந்த சூழ்நிலை என்ன ஆயிருக்குன்றதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனுடைய விடை இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். என்ன சூழ்நிலையால அந்த என்கவுண்டர் நடந்தது, எதனால அது என்கவுண்டர் சூழ்நிலை நடந்தது, இந்த படத்துல நம்ம அர்ஜுன் சாருடைய ஹீரோ அது நல்லா மிக அற்புதமாக
உண்மையிலேயே வந்து இந்த படம் அமைஞ்சு இருக்கிறது இந்த காலகட்ட சூழ்நிலை கண்டிப்பா இது வந்து இதுக்கு ஒரு விடை கிடைக்கும், நல்ல வரும்னு சொல்லி எங்க மனசுல எல்லாம் பட்ட உடனே நாங்க பார்த்த அத்தனை பேருமே, இந்த படம் பார்த்த அத்தனை பேருமே உடனடியே அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நடவடிக்கை இறங்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளா இது எல்லாத்துட்டையும் பேசி இருக்கிற சூழ்நிலை எடுத்த உடனே எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு நீங்க எல்லா தியேட்டர் தமிழகத்துல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 120 திரையரங்கள் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த படத்தை வந்து புக் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நல்ல முறையில இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா இந்த கிச்சா சாருக்கும் டைரக்டர் கிச்சா சார் பொறுத்தவரை அர்ஜுன் சாருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். டைரக்டர் சாருக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், இந்த ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றது எங்க நம்புறோம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்த உடனே எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி ஏற்பட்டது. வழக்கமா அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அதை விட பல மடங்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. டைரக்டர் கிச்சா சார் வந்து சுருக்கமா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவோட அருள்ல இந்த படம் சிறப்பா ஒரு நம்பிக்கையோட முடிச்சுக்கலாம். எல்லாம் இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்கு. அது இல்லாம அர்ஜுன் சார் வந்து கிட்டத்தட்ட நம்ம தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு 25 வருஷம் நண்பர் தான். அவர் படம் நான் கொஞ்சம் அவர் ரசிகர்கள் கூட சொல்லலாம். நான் அந்த அளவுக்கு அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவன். அதனால இந்த படம் ஒரு பெரிய வெற்றி தரும். ஏன்னா கமர்ஷியல் படம், அவர் கிங்ஷட்டா நடிச்சு போலீஸா நடிச்ச படம் இதுவரைக்கும் தோத்ததே இல்லை. நிச்சயமா பெரிய வெற்றி தரும்னு நம்பிக்கையை வேண்டிக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுன் இஸ் பீன் a good friend of mine. ரொம்ப வருஷமா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லலாம். கிச்சாவும் ஒரு நெருங்கிய நண்பர், கோவில் மணி அவர்களும் ஒரு நண்பர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூட்டிங் போன மாதிரி நாங்க போல ரொம்ப ஒரு ஜாலியா போயிட்டு என்ன அப்பப்போ அர்ஜுன் சார் அடிப்பாங்க எல்லாரையும், அந்த அடியை வாங்கிட்டு we had a very nice time shooting for this film in Hyderabad and other locations. I wish all the best to all the team and thanks. உங்க சப்போர்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பா வேணும். இந்த படம் நீங்க வந்து தப்பான படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்க போறீங்களா, நல்ல படத்துக்கு உங்களுடைய நல்ல சப்போர்ட் வேணும்னு வேண்டி கேட்டுட்டேன். கோரிமணி சார்பாகவும் அந்த படத்துல வேலை செஞ்ச யாரெல்லாம் டெக்னீஷியன் சார்பாகவும் அந்த டைரக்டருங்கிற முறையிலையும் உங்களுக்கு நான் வந்து வேண்டி கேட்கிறேன். நன்றி. நீங்க வந்தது இந்த டைமுக்கு நீங்க வந்து இந்த விஷயங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மோனோபாய் சார் தான் என்னோட நன்றி. தேங்க்யூ.